இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் கொடுத்தார். அவர் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். நாம தான் வாங்குறதுக்கு ரெடி இல்லை. ஏனென்றால் ஒரு வசனத்தை வைத்து மாத்திரம் நாம் குறுகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. புது வருஷ நாளிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று நாம் அநேக நினைக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வசனங்களும் வாக்குத்தத்த வசனங்கள் தான். எல்லா வசனங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால்தான் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை நான் பல்லிக்கு பெருக பண்ணுவேன். கொஞ்சமா நீங்க பெருகவே பெருகல்ல, நீங்கள் பல்லிக்கு பெருகவே பெருக செய்வீர்கள். தரித்திரராய் செல்வந்தராய், நல்ல பணம் உள்ளவர்களாய், செல்வம் உள்ளவர்களாய், நிம்மதி உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய் அவர் பெருகவே பெருக செய்கிற ஆண்டவர். அதனால்தான் இந்த வருடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கொடுத்தார். கொடுத்துட்டார். வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் நடக்கிற போது